தந்தை, மகன், தூயாவியாரின் பேராலே ஆமேன். ஆன்ம வழிகாட்டி பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி வியாழக்கிழமை. அற்புத குழந்தை இயேசுவை நோக்கிய நமது அர்ப்பண மன்றாட்டு. இனிய குழந்தை இயேசுவே, உமது குழந்தை பருவத்தின் பேருண்மைகளை வியந்து உம்மை ஆராதிக்கிறேன், உம்மை அன்பு செய்கிறேன், உம்மை மகிமைப்படுத்துகிறேன். என் மீது கொண்ட அன்பால் எனக்காக நீர் ஒரு சிறு குழந்தையாக பிறந்தீர். எனவே உமக்கு நன்றி கூறுகிறேன். அந்த அன்புக்கு பதில் அன்பாக என்னை முழுவதும் உமக்கு கையளித்து காணிக்கையாக்குகிறேன். இப்பொழுதும் என் வாழ்நாள் முழுவதும் திருக்குழந்தை பருவத்தின் புண்ணியங்களை எனக்கு அளிக்குமாறு உம்மை இறைஞ்சி கேட்கிறேன். அன்புள்ள இயேசுவே, உமது தாழ்ச்சியையும் பிறப்பையும் கீழ்ப்படிதலையும் எளிமையையும் எனக்கு தந்தருளும். உம்மை அன்பு செய்யவும் உம்மை பின்பற்றி நடக்கவும் வானகத்தில் உமது தெய்வீகத்தை கண்டுகளிக்கவும் உமது அருள் எனக்கு துணை நிற்பதாக. ஆமேன். மத்தேயு நற்செய்தி 7ஆம் அதிகாரம் 12வது இறைவார்த்தை. ஆகையால் பிறர் உங்களுக்கு செய்ய வேண்டும் என விரும்புகிறவற்றையெல்லாம் நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இறைவாக்குகளும் திருச்சட்டமும் கூறுவது இதுவே. இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை: தவக்காலம் என்பது 40 நாட்களை உள்ளடக்கிய ஆன்மீக உள்ளொளி பயணம். விபூதி புதன் கிழமையிலிருந்து பெரிய வெள்ளி வரை ஞாயிற்றுக்கிழமைகளை தவிர்த்து கணக்கிட்டால் 40 நாட்கள் நமக்கு வரும். ஒவ்வொரு ஞாயிறும் ஆண்டவரின் உயிர்ப்பு ஞாயிறு என்பதால் நாம் ஞாயிற்றுக்கிழமைகளை தவக்காலத்தில் கணக்கிடுவதில்லை. இந்த 40 நாட்களுக்கு விவிலிய வரலாற்று பின்னணி உண்டு. முதலாவதாக தொடக்க நூல் 6ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 7ஆம் அதிகாரம் 24வது வசனம் வரை நோவாவினுடைய காலத்தை பற்றி நாம் வாசிக்கிறோம். நோவா காலத்தில் மண்ணுலகில் மனிதர் செய்யும் தீமை பெருகுவதையும் அவர்களின் இதய சிந்தனைகளெல்லாம் நாள் முழுவதும் தீமையை உருவாக்குவதையும் ஆண்டவர் கண்டு மண்ணுலகில் மனிதரை உருவாக்கியதற்காக மனம் வருந்திய கடவுள் மக்களை அழிக்க நினைத்து மண்ணுலகின் மேல் 40 இரவும் பகலும் மழை பொழியச் செய்தார். இது வரப்போகிற திருமுழுக்கிற்கு அடையாளம் என பேதுரு தன்னுடைய கடிதத்தில் எடுத்து காண்புகிறார். இந்த திருமுழுக்கின் அடையாளத்தின் விளைவாக நம்முடைய பாவங்களை கழுவி புதிய மனிதராக இந்த உலகம் புதுப்பிக்கப்பட்டதைப் போல நம்மையும் இந்த 40 நாட்கள் ஆண்டவர் புதுப்பிக்க எத்தனிக்கிறார். இரண்டாவதாக, இஸ்ராயேல் மக்கள் பாலைவனத்தில் 40 ஆண்டுகள் பயணம் செய்தனர். எண்ணிக்கை புத்தகம் 32வது அதிகாரம் 13வது இறைவார்த்தை, இணைச்சட்ட நூல் 8வது அதிகாரம் 2 முதல் 4 முடிவுள்ள இறைவார்த்தையில் வாசித்தோம் என்றால், இந்த 40 ஆண்டுகள் எதற்காக என்றால், நீங்கள் எனக்கு கீழ்ப்படிவீர்களா, என் கட்டளைகளை கடைபிடிப்பீர்களா என்று உங்களுடைய இதய சிந்தனைகளை நிரூபித்து காண்பிப்பதற்காக இந்த 40 ஆண்டுகள் கொடுக்கப்பட்டன என்று கடவுள் இஸ்ராயேல் மக்களை பார்த்து கூறுவார். மூன்றாவதாக, மோயிசன் சீனாய் மலையில் கடவுளின் உடன்படிக்கை பலகையை, அதாவது 10 கற்பனைகளை வாங்கிக் கொள்ளும் பொருட்டு 40 நாட்கள் இரவும் பகலும் உண்ணாமலும் தண்ணீர் குடியாமலும் இருந்தார் என்று விடுதலை பயனுள் 24, 18, 34, 28 இந்த வசனங்களிலும் இணைச்சட்ட நூல் 9:9 நாம் வாசிக்கிறோம். இதன் மூலமாக வாழ்வின் பயணத்திற்கு தேவையான, வாழ்வு மாற்றத்திற்கு தேவையான விண்ணக சட்டங்கள் மன்னக மனிதர்களுக்கு இந்த 40 நாட்களில் வழங்கப்பட்டன என்பதை குறித்து நாம் தியானிக்கின்றோம். நான்காவதாக, இறைவாக்கினர் எலியா 40 நாட்கள் உண்ணாமலும் குடியாமலும் தொடர்ந்து நடந்து ஓரேபு என்ற கடவுளின் மலையை அடைந்தார் என்று 1 அரசல் புத்தகம் 19வது அதிகாரம் 8வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆகாபினுடைய மனைவி ஈசபேலுடைய வார்த்தையை கேட்டு பயந்து நடுங்கி சூறை செடியிலே தற்கொலை எண்ணத்தோடு படுத்து கிடந்த இந்த எலியாவிற்கு ஆண்டவர் உண்ண உணவும் தண்ணீரும் கொடுத்து 40 நாட்கள் அவர் நடைபயணம் மேற்கொள்ளச் செய்து ஓரேபு மலையிலே ஆண்டவருடைய தரிசனத்தின் மூலமாக அவருடைய ஆற்றல் புதுப்பிக்கப்பட்டதைப் போல இந்த 40 நாட்கள் புதுப்பிக்கின்ற அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள அழைக்கப்படுகிறோம்.
ஐந்தாவதாக எசேக்கியேல் இஸ்ராயேல் மக்களின் சுமையை 40 நாட்கள் சுமந்தார் என்று எசேக்கியேல் 4:6 நாம் வாசிக்கிறோம். பண்புகட்ட இனமே, பகுத்தறிவற்ற இனமே, உன் கடவுளாகி ஆண்டவிடத்தில் திரும்பி வா, உனக்கென குட்டைகளை ஏற்படுத்தி நிரந்தரமான நீரூற்றாகி ஆண்டவரை இழந்து போகாதே என்று அழைப்பு விடுத்த ஆண்டவிடத்தில் திரும்பி வர இந்த 40 நாட்கள் கொடுக்கப்பட்டதாக நாம் பார்க்கிறோம். ஆறாவதாக ஆண்டவர் இயேசு தம் பணிவாழ்வினை தொடங்கும் முன் தயாரிப்பாக 40 நாட்கள் தூய ஆவியினால் பாலைவனத்திற்கு அழைத்து செல்லப்பட்டு அதன் மூலமாக வல்லமை மிகுந்த மனிதராக இந்த உலகத்தில் நுழைந்ததைப் போல இந்த 40 நாட்கள் மீண்டும் நமது வலுவை புதுப்பித்துக் கொள்வதற்கான அற்புதமான ஆன்மீக பயணத்தின் வாழ்வு என்று நாம் சிந்திக்கிறோம். ஆகவே 40 நாட்கள் 40 ஆண்டுகள் என்பது மணிக்கணக்கையோ நேரத்தையோ குறிப்பது அல்ல, மாறாக இறைவன் வழங்கிய அருளின் காலத்தை குறித்து காட்டுகிறது. கடவுள் அதனதன் காலத்தில் சரியானதை செய்து முடிக்கிறார். கால வரையறைக்குள் மனிதனை செயல்படுத்தி கொண்டிருக்கும் கடவுள் நமக்கு ஒவ்வொரு ஆண்டும் இந்த 40 நாட்கள் நம்மை செம்மைப்படுத்த, வாழ்வை திரும்பி பார்த்து சரிபடுத்த கொடுத்திருக்கும் அற்புதமான அருளின் காலம். இந்த தவக்காலத்தை தகுந்த விதத்தில் பயன்படுத்தி பயனடைய இதோ நாம் இணைந்து மன்றாடுவோம். ஜெபிப்போமாக. எங்கள் வாழ்வின் வல்லலேயம் இறைவா, எல்லா நலன்களுக்கும் நன்மைத்தனங்களுக்கும் ஊற்றாக இருக்கும் உம்மையே போற்றி துதித்து ஆராதித்து மகிழ்கிறோம். மாந்தர் அனைவருக்கும் உண்மையின் ஒளியை இறைவார்த்தையின் வழியாக உள்ளத்தில் ஒளிரச் செய்து கொண்டிருக்கும் உமக்கே மகிமையும் மாட்சியும் உரித்தாகட்டும். மானுட வாழ்வில் நாங்கள் சந்திக்கும் போராட்டங்களால், துன்பங்களால் மனம் சோர்ந்து உம்மை விட்டு பிரிந்து தூரச் சென்று விடாமல் எங்களை மீட்டு காத்தருளும். நாங்கள் அனுபவிக்கும் சிறு துன்பங்களை பெரிதுபடுத்தி உமது அன்பை எங்கள் இக்கட்டான சூழலில் கண்டுகொள்ளாமல் இருந்த நேரங்களுக்காக மனம் வருந்தும் இடத்தில் மன்னிப்பு கேட்கிறோம். சுட்டெரிக்கும் நெருப்பை போன்று உங்கள் வழிநடத்தி செல்பவர் உங்கள் கடவுளாகி ஆண்டவர் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என்று எங்களுக்கு கற்றுத்தரும் இறைவார்த்தையை மனதில் இருத்தி இன்றைய எங்கள் வாழ்வின் நிகழ்வுகள் அனைத்தையும் உமது பராமரிப்புக்கும் வழிநடத்தலுக்கும் ஒப்பு கொடுத்து அதனை வெற்றியாய் முடிப்பீர் என்று உறுதியாக நம்புகிறோம். தாய் குரங்கை சிக்கன பிடித்து கொள்ளும் குட்டி குரங்கு எவ்வளவு தூரத்தில் உயரத்தில் இருக்கும் கிளைக்கு எளிதாக தாண்டி தனது இலக்கை அடைவதைப் போல ஆண்டவரே, உம்மையே இன்று சிக்கன பற்றி கொண்டு எங்கள் வாழ்வில் வரும் தடைகளை, சோதனைகளை, இழப்புக்களை, துன்பங்களை, விமர்சனங்களை, போராட்டங்களை, பலவீனங்களை எளிதாக தாண்டி செல்ல வரமருளும். காக்கும் கரங்கள் உண்டு எங்களுக்கு, காத்திடுவார் அவர் கிருபையினாலே. அல்லேலூயா என்று பாடி பாடி இன்றைய எங்கள் வாழ்வின் அலைகளை நாங்கள் தாண்டி செல்ல அருள் தருவீராக. நம்புவேன் என் இயேசுவை. ஆம் ஆண்டவரே, உம்மையே உறுதியாக நம்பி எங்கள் வாழ்வின் சோதனைகளை வெற்றியாக மாற்றி உமது பெயரை பெருமைப்படுத்த எங்களுக்கு அருள் தாரும். ஆமேன். எல்லாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூய் ஆவியானவர் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் இரத்தம் ஜெயம்.